சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம் 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 ஹர ஹரவோம் ஹர ஹரவோம் சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமே ஜெகதம்பிகே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானப் பெருந்தகையாம் சீர்காழி பெருவள்ளல் ஞானசம்பந்தன் காழிசீர் சீயாழி அருட்குழந்தை ஞானப்பால் உண்ட அருட்குழந்தை தன்னுடைய திருவாய் அமுதத்தாலே உலகை ரட்சிக்க வந்தது, சைவநெறி தெழிக்க வந்தது, சிவபக்தி செழிக்க பாடுபட்டது. அப்பேற்பட்ட காழிசீர் விண்ணகரத்து அருட்குழந்தையின் உயர்ந்ததான சரித்தம் லீலை நிறைந்தது. பல்வேறு அற்புதங்களை செய்த அருட்குழந்தை சொல்லி மாளாத ஒரு தம் பெருமை. ஆயினும் அதை சொல்ல முயற்சித்து ஆளுடைய பிள்ளையின் சரித்திரம் பாகம் 3 யதாவதி யதாசக்தி புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அவர்தம் சரித்திர சுருக்கம், பாயிரங்கள் பாடும் மேன்மை, அவற்றின் கருத்தாழம் இவற்றை ஓரளவுக்கு அனுபவித்து அனைவரும் உயர்ந்த சிவபக்தரர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற முயற்சியிலே சமர்ப்பிக்கின்றேன். பல்வேறு சிவக்ஷேத்திரங்கள் அவற்றை கண்டு ஜெகதாதி குருவான பரமசிவனார் தேவதையான அம்பாளின் கிருபைக்கு பாத்திரமாகி அவர்கள் உரைகின்ற திருத்தலங்கள் யாவற்றையும் கண்ணார கண்டு காதலால் கண்ணீர் பெருக்கி வாயால் துதித்து மனத்தால் சிந்தித்து அடியார்களை கண்டு அடியார் திருக்கூட்டத்திற்கும் அன்னம் பரிபாலித்து இவ்வாறு க்ஷேத்திரங்கள் எல்லோரும் சென்ற வண்ணம் இருந்த சீர்காழி பெருந்தகையார் இங்கிருந்து சாயாவனம் வந்து சேர்கின்றார். சாயாவனீஸ்வரர் குயிலினும் நன்மொழியால் தன் உடனாய இறைவனார் மிக புராதனமான சிவாலயத்திலே உரைகின்றார். காசிக்கு மீசமதிகம் எனும் 5 சிவஸ்தலங்கள் திருவெண்காடு, மாயூரம், திருவையாறு, திருவிடைமருதூர், திருவாஞ்சியம், அதனோடே திருச்சாயாவனமும் சேர்ந்து இருக்கின்றது. அதிதிக்காக இறைவன் அருள் செய்த இயற்பகேன் அயனாரின் உறைவிடம். இங்கு வந்து சேர்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். மண் புகார் வான் புகோர் மழமிளையார் பசியாலும் கண் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் மின் புகாரேன வேண்ட நேடுவீரே தன் கூகார் சாய்க்காட்டின் தலைவன் தாழ் சார்ந்தாரே. சாய்க்காடின் தலைவன் தாழ் சார்ந்தாரே. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாயாரறிவார் சானாளும் வாழ்நாளும் சாய் காட்டும் பெருமார்க்கே புனாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் சேவி கேட்ப நானாளும் நவில்வேத்த பெறலாமே நல்வினையே. நானாளும் நவில்வேத்த பெறலாமே நல்வினையே. பின்னர் சீர்காழி வந்தடைந்த அவளுடைய பிள்ளை தன் தாய் தந்தையரிடம் சில காலம் இருந்து நிதமும் தோணியப்பரை தரிசனம் செய்தவாறு மிகவும் சிவானுபூதி செல்வராக வளர்ந்து வரலானார். இவ்வாறு இருக்கும் நாளிலே அங்கிருந்து கிளம்பி திருமகேந்திர பள்ளி, திருக்குறுகாவூர் முதலான திவ்யஸ்தலங்களை தரிசித்து திருப்பதிகம் பாடி வந்தார்.
இவ்வாறு இருக்கும் காலத்திலே திருநீலகண்ட பெரும்பாணர் என்பார் ஆளுடை பிள்ளையாரை தரிசிக்கும் பொருட்டு விரலியாரோடு யாழ் கொண்டு சீர்காழியிலே வந்து சேர்ந்தார். அவர் மிகவும் உயர்ந்ததான சங்கீதத்தை பெற்றவர். ஞானசம்பந்த பெருமான் அதிகங்கள் பாடுகையிலே தும்புருவும் நாரதரும் ஆகாசத்திலே வருந்திருந்து கந்தர்வ கணங்களோடு கூடியிருந்து இவருடைய இசை புலமையை, இவருடைய இசைத்திறனை, ஞான பொலிவினை கண்டு வியந்து துதித்த வண்ணம் இருப்பறான். அவ்வாறு ஒரு உயர்நிலை பெற்ற ஆளுடை பிள்ளையாரை காண வேணும் என்கின்ற பெரும் ஆவலோடு நீலகண்ட பெரும்பாணர் வந்து சேர்கின்றார். நிலம் தாய விழுந்தார். பிள்ளையார் அவரை அழைத்துக் கொண்டு தோணியப்பரை தரிசிக்க சென்றார். நீர் இங்கே சுவாமிக்கு ஆழ்வாசியும் என்று பிரார்த்தித்தார். திருநீலகண்ட பெரும்பாணரும் யான் வாசிக்க பிள்ளையாரை வணங்கிக் கொண்டு பரமசிவன் மேலதாகிய பாணியே வெள்ளையாரோடும் பாடி ஆழ்வாசிக்க பிள்ளையார் மிகவும் மகிழ்ந்தார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நீலகண்ட பெரும்பாணரும் யாழ் வாசித்த பின் பிள்ளையார் அவரை கொண்டு போய் அவருக்கு உறைவிடம் கொடுத்து விருந்தும் செய்வித்தார். நீலகண்ட பெரும்பாணர் சுவாமி மேலே பிள்ளையார் பாடிய திருப்பதிகங்களை கேட்டு மிகவும் உவந்தார். அவைகளையும் அதன் இசைகளையும் யாழிலே இட்டு வாசித்து காட்டினார். ஞானசம்பந்த பிள்ளை மிகவும் சந்தோஷம் படைத்தார். சுவாமி இன்னும் தேவரீர் அருளி செய்த திருப்பதிகங்களை இசையோடு யாழிலே வாசித்துக் கொண்டு தங்களை பிரிவின்றி செவிக்க வேணும் என்று யாசித்தார். விண்ணப்பமும் செய்தார். ஞானசம்பந்த பெருமான் அதற்கு இசைந்து அருளினார். திருநீலகண்ட பெருமானார் அவ்விதமாகவே ஞானசம்பந்த பெருமானை தொடர்ந்து எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று நட்பகலாக உயர்ந்த திவ்ய அனுபவத்தை பெற்றவராக இருந்த வண்ணம் இருந்தார். ஞானசம்பந்த பிள்ளையும் அவர்தம் உயர்ந்த யாழ்வாசிக்கும் திறமையும் சிவன்பால் கொண்ட மற்றற்ற காதலையும் கண்டு உயர்ந்தார், மகிழ்ந்தார். ஞானசம்பந்த மூர்த்தி பூமிக்கு சூழ்நான் ஆடியாக விளங்குகின்ற தில்லையிலே அனவரதம் சிற்றம்பலத்திலே திருநிறுத்தம் செய்தருளும் சபாநாயகரை கனகசபேசனை அடல் வல்லானை அருட்பெரும் ஜோதியை காண விரும்பி தந்தையாரோடும் திருநீலகண்ட பெரும்பாணாரோடும் அடியார்கள் புடைசூழ சீர்காழியில் இருந்து சிதம்பரத்துக்கு சென்றார். சிதம்பரம் புராதனமான சிவாலயம். இவ்விடத்தே நால்வர்களும் சமயக்குறவர்கள் நால்வர்களும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம். சிதம்பரம் தனி கோவில் என்று அழைப்பார்கள். மூலவர் திருமூலநாதர், தூய தமிழிலே கூற வேண்டுமென்றால் பொன்னம்பலநாதர், கனகசபாநாதர், உமையாம்பிகை, சிவகாம சுந்தரி உடனாய சிவகங்கை தீர்த்த கரையிலே பரமானந்த கூப்பத்தின் கரையிலே பஞ்சபூத ஸ்தலங்களிலே உண்டான ஆகாச திருத்தலத்திலே அனவரதம் பதஞ்சலி வியாகிரபாதர் முதலான முனிவர்களால் வழங்கப்பட்டு தில்லை 3000 அனவரதம் தொழுது ஆனந்த நடனம் கொண்டு ஒழுகுகின்ற ஆனந்த தாண்டவ பெருமாள் அடல் கடவுளாக விளங்குகின்றார். நடராஜ பெருமாள் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கின்றார். வலதுபுற மேற்கையில் உடுக்கை இருப்பது உலகமே ஒலியின் மூலம் துவங்கியது என்று கூறும் தன்மையை கூறுகின்றார். அதனால்தான் வேதம் முதலில் தோன்றியது என்று சொல்லப்படுகின்றது. இடப்புற மேல்கையிலே உள்ளே நெருப்பு எந்த நேரமும் உம்மை அழித்து விடுவேன் என்று விதேக நிலையை கூறுவதாக எச்சரிக்கை கொடுப்பதாக இருக்கின்றது. வலது கீழ்ப்புற கையிலே அனைவரையும் காப்பாற்றுவது என் பொறுப்பு என்றும் இடது கீழ்ப்புற கையால் உயர்த்தியிருக்கும் காலை காட்டி தன் திருவடியை தொழுவார்களுக்கு குஞ்சித பாதத்தில் அடைக்கலம் புகுவார்க்கு தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு உண்டான இருப்பிடம் என்று இவ்விதமாக இந்த நடராஜ தத்துவம் சிதம்பரேஸ்வருடைய கோவில் மிகவும் புராதனமானது. பக்தர்களின் உயிர் நிலையாக விளங்கும் திருத்தலமாகும். இவற்றை காண சீர்காழி எம்பதியிலிருந்து ஞானசம்பந்த பெருமான் செல்கின்ற கோவிலின் எல்லையை தொட்டவுடனே, சிதம்பரத்தின் எல்லையை அடைந்தவுடனே நிலம் தாழ கீழே விழுந்து அத்திருப்பதியை சூழ்ந்த திருமதிலின் தெற்கு வாயிலை அடைந்து தில்லைவாழ் அந்தனர் 3000 மற்றும் அடியார்கள் மகா அலங்காரத்தோடே உயர்ந்த வேத கோஷங்களோட நாம கோஷங்களோட ஒதுவார் தேவாராதிகளை பாடிவர
திருவீதியை தொழுத வண்ணம் கோபுரத்தை நமஸ்கரித்து உள்ளே புகுந்து திருமாளிகையை வலம் வந்து பொன்னம்பலத்தை வலம் வந்து கனக சபையை அடைந்தார். 1000 ஆதித்தர்கள் ஒன்று போல் தோன்றினால் போல் இருக்கின்ற ஞான திருச்சபையிலே திருவருளைய திருமேனியாக கொண்டு சிவானந்த தேனாக விளங்குகின்ற ஆனந்த தாண்டவம் அனந்தம் செய்கின்ற சபாநாயகரை தரிசித்தார். உடனே அவையத்தில் யாதொரு சக்தியுமின்றி திருக்கரங்கள் சிரத்தின் மேல் குவிய ரோமாஞ்சம் கொண்ட உடம்பு உடையவராக நாத்தெழும்பு விழிநீர் தாரை கொள்ள சிவானந்த சாகரத்திலே ஆழ்ந்து அமர்ந்து தன் வசம் இழந்து பல பகுகாலம் அவ்வாறு இருந்து பின்னர் நினைவு திரும்பிய பண் திருப்பதிகம் பாடித் தொழலானார். கற்றாங்கேரி ஓம்பே கலியை வானமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றாமின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே அலையார் பூணல் சூடியாக தோரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகத்த சிலையால் எயிலைத்தான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே ஞான துயர் காழி ஞான சௌவல்கள் சிலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சுலப்படையானே சொன்ன தமிழ் மணி ஞான சௌமல்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சுல படையானே சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்ல தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்ல ஞான சம்பந்தன் தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்ல நல்லாரே. தன்னை மறந்து இறைவனாரை கொண்டாடி அங்கிருந்து அருகிலுற்ற திருவேட்களம் எனும் திருத்தலத்திற்கு சென்று அங்கேயும் திருப்பதிகம் பாடி அவ்விடத்தையே எழுந்தருளி இருந்தார். அங்கிருந்தே நிதமும் சிதம்பரத்துக்கு வந்து சபாநாயகரை தரிசிப்பார். அவ்வாறு இருக்கும் பொழுதே திருக்கழிப்பாலை எனும் சிவஸ்தலத்துக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து திருப்பதிகம் பாடினார். அவ்வாறு அவர் பாடும் பொழுது திருப்பதிக இசைகளை யாழ்ப்பாணரும் கூடவே யாழிலிட்டு வாசிப்பார் ஆயினார். ஒரு நாள் ஞானசம்பந்த பிள்ளை திருவேட்களத்தை கடந்து சிதம்பரத்தை அடைந்த பொழுது சபாநாயகருடைய கடைக்கண் பார்வைக்கு ஆளானார். திருவருளினாலே தில்லைவாழ் அந்தனர் 3000 சிவகணநாதர்களாக காட்சி தர இந்த உயர்ந்ததான மாட்சிமை பெற்ற அக்காட்சியினை திருநீலகண்ட பெரும் பாணருக்கும் காட்டி அருளினார். தில்லைவாழ் அந்தனர்கள் பிள்ளையாரை கண்டவுடனே வணங்க பிள்ளையார் அவர்கள் வணங்கும் முன் தான் நிலம் தாழ்ந்து வணங்கி திருக்கோயிலுக்கு பிரவேசிக்கின்றார். சபாநாயகரை கண்டு மிகவும் உவகை கொண்டு பாடலானார். ஆடி நாயினரை நெய்யொடு
நெய்யோடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாயிடமா நரி கொன்றே நயந்தவனே பாடினாய் பறையோடு பல் கீதமு நல்கீதமும் பல்ஷடை பனிகால் கதிர்வன் திங்கள் பல்ஷடை பனிகால் கதிர்வன் திங்கள் சூடினா அருளாய் என் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம் தொல்வினையே நாறு பூங்கோழி நன்னிய காழியோ நான்மறைவல்ல ஞான சௌபல்தன் ஊருமிந்த தமிழா உயர்ந்தாருரை தில்லை ஏறு தொல் புகழேந்து சிற்றம்பலத்து ஈசனை இசையார் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே தில்லை தன்னுள் ஈசனை இசையார் சொன்ன பத்திவை கூறுமாறு வல்லார் உயர்ந்தாரோடும் கூடுவரே உயர்ந்தாரோடும் கூடுவரே. இவ்வாறு தில்லைவாழ் 3000தவரோடும் யாழ்ப்பாண பாணரோடும் கூடியவராகி சிற்றம்பலம் தன்னில் இருந்து பிரியமனமில்லாது அங்கிருந்து கிளம்புகின்றார். அப்பொழுது திருநீலகண்ட பெரும்பாணர் அவருடைய திருவடி நிலைகளை வணங்கி நின்று, சுவாமி, அடியனுடைய ஜென்மஸ்தலமாகிய திருவருக்கத்தம்புலியூர் முதலான நிலாவெனும் நதிக்கரையில் இருக்கின்ற திருத்தலங்களை வணங்குவதற்கு தாங்கள் எழுந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றார். அவருடைய பிள்ளையாரும் அதற்கு இசைந்தருளி தந்தையார் முதலான சமஸ்த பிராமண கணங்களும் பின்தொடர திருநீலகண்ட பெரும்பாணர் அவதரித்த திருவருக்கத்தம்புலியூருக்கும் திருமுதுகுன்றம் முதலான திருத்தலங்களையும் கண்டு பெண்ணாடகத்தை வந்தடைகின்றார். கடலூர் மாவட்டத்திலே வருகின்ற திருநீலகண்டீஸ்வரர் திரு சிவாலயம் மிகவும் புராதனமான சிவாலயம். எருக்காட்டாம் புலியூர் என்று நாமம். சுப்பிரமணிய சுவாமி வழிபட்ட திருத்தலம் ராஜேந்திர பட்டினம் கோவில் என்று இன்று அழைக்கப்படுகின்ற புராதனமான சிவாலயம். பாணருடன் வந்து சேர்ந்த ஞான சம்பந்த பெருமான் பாடுகின்றார். படையாறு தருபூத பகடார் உரி போர்வை உடையன் உமையோடும் உடனாயிடு கங்கை சடையான் எருக்கத்தம் புலியூர் தகு கோவில் விடையான் அடியத்தமேவா வினை தானே மறையான் நெடுமால் காண்பரியான் அழுவேந்தி நிறையாமதிசூடி நிகழ்முத்தின் தொழுத்தே இறையன் எருக்கத்தின் புலியூரிடம் கொண்ட கரையார் மிரற்றானை கருத கெடும் வினையே ஏரா எருக்கத்தம் போலே
திகழ் காழி திருவாரூர் சம்பந்தன் நாரா அரு தமிழ் மாலை இவை வல்லார் பாராவரேத்த தமிழ் மாலை இவை வல்லார் பாரார் அவரேத்த பதிவானுரேவாரே. விதமாக பாணரை திருப்தி செய்வித்தார் ஞானசம்பந்த பிள்ளை. அங்கிருந்து பெண்ணாடகம் வந்தடைந்து அங்கே திருத்தூங்கானை மாடம் எனும் உயர்ந்ததான சிவாலயத்திலே விட்டிருக்கின்ற சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து திருநெல்வாயில் அறத்துறைக்கு போக விரும்பினார். தந்தையார் தோள் மீது இருத்தலை ஒழித்தார். அவர் மனம் வருந்தும்படி பிராமணோர் முதலானோர் சூழ்ந்து கொள்ள தன் திருவடி தாவரை நிலம்பாய பைய பைய நடந்து மாரன்பாடி எனும் ஊர் வந்து அடைகின்றார். வழி சென்ற வருத்தத்தாலே ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரத்தை சதா காலமும் உச்சரித்த வண்ணம் இருக்க அப்பதியில் சென்றார். அப்பொழுது சூரிய அஸ்தமனம் ஆயிற்று. அன்றிரவு ஞானப்பிள்ளையார் அடிகளாரோடும் அப்பதியிலேயே தங்கினார். திருவரத்துறையில் விட்டிருக்கின்ற பெருமாள் தன் திருக்குமாரராகிய ஞானசம்பந்தமூர்த்தி வழிநடுக நடந்து வருவதைக் கண்டு மிகவும் மனவருத்தம் அடைந்து அவரை ஏறுவதற்கு முத்துச்சிவிகையும் நிழல் தருவதற்கு முத்துக்குளையும் முத்துப்பந்தலும் உலவாக்கிளியும் ஊதுவதற்கு முத்து சின்னங்களும் கொடுத்து திருவடம் கொண்டு ஸ்தலத்திலே வீட்டிருக்கின்ற பிராமணர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் சென்று சொப்பனத்திலே ஞானசம்பந்தன் நம்மிடத்து வருகின்றான், நீங்கள் முத்து சிவகையும் முத்துக்குளையும் முத்து சின்னங்களும் நம்மிடத்திலிருந்து எடுத்து அவனுக்கு சென்று சமர்ப்பிங்கள் என்று ஆக்ஞாபித்து மறைந்தருள்கின்றார். பிராமணர்கள் அனைவரும் விடுத்தெழுந்து மகிழ்ந்தனர். ஆஹா, ஜன்மாந்திர சுகிருதமல்லவா ஞானசம்பந்த பெருமானின் திருவருளால் பரமசிவனார் நம் சொப்பனத்திலே வந்து ஆணையிட்டாரே என்று திரு எழுச்சி காலம் வர காத்திருந்து திருக்காப்பு நீக்கி முத்துச்சிவகையும் முத்துக்குடையும் முத்துச்சின்னங்களையும் ஆனந்தமாக எடுத்துக்கொண்டு துந்துபி முதலான வாத்தியங்கள் ஒழிப்ப சிவன் அடியார்களோடு அந்த சிவகையை அவற்றையும் தாங்கிக் கொண்டு ஆளுடை பிள்ளை இருக்கும் இடத்துக்கு சென்றார். அதற்கு முன் பரமசிவனால் ஆளுடை பிள்ளையாருக்கும் சொப்பனத்திலே நாம் உமக்கு முத்து சிவகையும் முத்துக்கொடையும் திருச்சின்னங்களும் அனுப்புகின்றோம், ஏற்றுக்கொள்வாயாக என்று ஆணையிடுகின்றார். இறைவனாரின் திருவாய் மலர்ந்து அருளிய ஆணையை கண்டு பிள்ளையார் விழித்தெழுந்து தான் கண்ட சொப்பனத்தை தந்தையாருக்கும் மற்றவர்க்கும் எடுத்தோத சூரியோதய காலத்திலே அடுத்துள்ள திருக்குளத்திலே அனைத்தையும் நியமமாக அனுஷ்டானங்களை முடித்தவாறு ஹரஹர என்ற நாம ஓசை கேட்க முத்துச்சிவிகை அவற்றையும் தூக்கிக் கொண்டு பிராமணோத்தவர்கள் வருகின்றார். திருவரத்துறையிலே விட்டிருக்கின்ற கடவுளை காண அதன் மீது அமர்ந்து செல்கின்றார் அருளை பிள்ளையார். திருவரத்துறை நாதர் ஆடித்துறை, திருவாலந்துறை, திருமாந்துறை, ஆடுதுறை, திருவருத்துறை, திருவரத்துறை எனும் 7 ஊர்கள் சப்தரிஷிகளால் வணங்கப்பட்டவை. அவற்றுள் ஒன்று. இறைவனார் இங்கு ஆனந்த நாயக்கி உடனாய ஆறுதுறை நாதர் என அழைக்கப்படுகின்றார். இங்கு இறைவனாரை கண்ட ஞானசம்பந்த மூர்த்தியார் தன் நிலை மறந்து படலானார். எந்த ஈசனும் பெருமானேரமர் கடவுள் என்றே சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவது அன்றால் கந்தமாமலரும் கடும்புணல் நிவாமல் கரை மேல் அந்தன் சோலை நெய்வாயில் அறத்துறை அடிகள் தாமே திரு அறத்துறை அடிகள் தாமே. சிவனார் தந்தருளிய முத்து சிவிகை, அதன் மீது முத்து கொடை, முத்து சின்னங்கள் இவ்வனைத்தையும்
வலம் வந்து அதன் மீது அதை தொட்டு வணங்கி நமஸ்கரித்து பின்னர் ஏறி அமர்கின்றார். வேத மாமரை ஓதிய மாமனிதர்கள் வேதமோத உலகோர் அனைவரும் புஷ்பமாரி தூவ சிவனாரை தரிசித்து ஞானப்பால் உண்ட பரமமூர்த்தி பரம தயாகரமூர்த்தியான ஞான சம்பந்த பெருந்தகை அவ்விடத்திலிருந்து படிகங்களை பாடி மற்றும் திருநெல் வெண்ணெய் முதலான திருத்தலங்களுக்கு தரிசனம் செய்து கொண்டு கிளம்புகின்றார். திருஞான சம்பந்த ஒருத்தி நாயனார் சிற்சில நாட்களான பின் சீர்காழிக்கு திரும்பும்படி திருவிழம் கொண்டு அத்திருவரத்துறையில் விட்டிருக்கும் கடவுளை வணங்கி விடைபெற்று முத்திச்சிவகையில் ஏறி திருப்பழுவூர், திரு விஷயமங்கை, திருவைகா, திருப்புறம்புயம் எனும் தலங்களை வணங்கிக் கொண்டு திருச்செங்கலூரின் எல்லையை அடைந்தார். அது சண்டேஸ்வரனாரின் திரு அவதார திருப்பதி ஆகியால் முத்துச்சிவகையின் என்றும் இறங்கி அத்திருப்பதியினுள்ளே நடந்து சென்றால் ஆலயத்தில் பிரவேசித்து இறைவனாரை கண்டு திருப்பதிகங்கள் பாடி ஆனந்தம் கொண்டார். திருச்செங்கலூர் சத்தியகிரீஸ்வரர் உரையும் திருத்தலம், முருகப்பெருமான் சிவசக்கரவர்த்தி வழிபட்ட திருத்தலம். இது சண்டேஸ்வர பகவானின் அவதார ஸ்தலம். சண்டேஸ்வர பதம் பெற்ற சிவஸ்தலம். இங்கு இரவியார் சதிதேவியன்மை சத்தியகிரீஸ்வரருடன் இருந்து சிவலோகநாதர் எனும் பெயரும் கொண்டவராக அனைவருக்கும் அருள் வழங்கும் உயர்ந்த திறம் பெற்றவராக இருக்கின்றார். நூலடைந்த கொள்கையாலே நூலடைந்த கொள்கையாலேனும் அடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லடைந்த நேழல் மேவி அருமறை சொன்னதென்னே செயலடைந்த தன் கழனி செஞ்சலூமேயவனே பீரடைந்த பாதத்தாட்ட பேணாது அவன் தாதி வேதடைந்து பாய்ந்த தாளை வெத்தடிந்தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததில்லை சீரடை கோயில் மல்கு செங்கலூர் மேயவனே செய்யடைந்த செங்கலூரில் செல்வன சீர்பரவித்தோயடைந்த தன் வயல் சூழ்த்தோணி புறத்து தலைவன் சாயடை ஞானமல்கு சம்பந்தன் நூரைகள் வாயடைந்து பாடவல்ல இன்னூரைகள் வாயடைந்து பாடவல்லார் சம்பந்தனில் நூரைகள் வாயடைந்து பாடவல்லார் வானுலகு ஆள்பவரே வானுலகு ஆள்பவரே. இவ்விதம் செங்கனூர் சத்தியகிரீஸ்வரரை தரிசித்து அவரிடமிருந்து விடைபெற்று திருப்பனந்தாள், திருப்பந்தனை நல்லூர், திரு வேமாம்புலியூர், திருவொளி, திருவாவளிப்புத்தூர், திருக்கடம்பூர், திருநாரையூர், பரியலூர் எனும் சிவஸ்தலங்களை வணங்கிக் கொண்டு சீர்காழிக்கு வந்தடைந்தார். சீர்காழி போகும் வழியிலே சீர்காழியில் இருக்கின்ற பிராமணர்கள் எல்லாரும் அவருடைய வரவை கேள்வியுற்று மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு திருவீதிகளை அலங்கரித்து எதிர்கொள்ளும்படி திரண்டு சென்று வேதகோஷங்கள் முழங்க, நாதகோஷங்கள் முழங்க, ஒதுவாமூர்த்திகள் பாட, முத்து சிவிகையின் மேலே முத்துக்குடை நெல்லின் கீழே அவர் இருக்க கண்டு தரிசித்தனர். பொன்ன கும்பம் தந்து அவரை நமஸ்கரித்து
புஷ்பமாரி செய்து கொண்டாடி அவரை வரவேற்றனர். அங்கிருந்து பிள்ளையார் திருத்தோணியப்பரைக்கான கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த வண்ணம் சில காலம் அங்கு இருந்து தங்கி பின்னர் செல்கின்றார். அவ்வாறு செல்லும் பொழுது திருநீலகண்ட பெருமானார் பெண்ணே வர அவரை வீட்டுக்கு போகும்படி விடை கொடுத்து தாம் தம்முடைய திருநாளிகைக்கு எழுந்தருளினார். இவ்வாறு எழுந்தருளும் பொழுது பார்ப்பனிகள் நெருங்கி நிறைகுடம் தீபம் முதலான ஏந்த தாயாராகிய பகவதியார் வந்து திருநீற்று காப்பு சாத்தி வணங்கி துதிக்க பிள்ளையார் அவருக்கு அருள் செய்து திருமாளிகைக்குள்ளே பிரவேசித்தார். ஞானசம்பந்த பெருமான் பகவதி அம்மையாகிய தன் தாயின் திருவணைப்பிலே சில காலம் அங்கு தங்கியிருந்தார். அருள் நிறை செய் அவர்க்கும் ஆளுடை பிள்ளை தனக்கும் இருளற வழி கோலும் இன்பமுக தேவனுக்கும் சைவனரி செம்மனுக்கும் சிவஞான போதருக்கும் சாக்கியர் சமணரை வென்ற ஞான சம்பந்தருக்கும் மங்களம் மங்களம் மங்களம். சத்குருநாதருக்கு மங்களம் மங்களம் மங்களம். சம்பந்தருக்கு மங்களம் மங்களம் மங்களம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.